ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவு ரவை எடுத்துகிட்டு ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டதுக்கப்புறமா ரவை நல்லா ஊறி வந்துட்டுருக்கோம். இந்த டைமில் பொடிசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், அப்புறமா கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை இவ்வளவும் சேர்த்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் சீரகம், 3 ஸ்பூன் தயிர் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு போண்டா மாவு பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சூடான எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு வர்றது மாதிரி நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான சுவையான ரவை போண்டா ரெடி ஆகிடுச்சு.